இந்திய செஞ்சிலுவை சங்கம் சார்பாக கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு பேரிடர் கால மீட்பு பணி பயிற்சி முகாம் கோவையில் நடைபெற்றது. உலகின் பல்வேறு நாடுகளில் மக்களின் துயர் நீக்கவும் மேம்பாட்டுக்காகவும் சாதி மத மொழி வேறுபாடுகளின்றி தன்னலமற்ற சேவையே குறிக்கோளாக கொண்டு செஞ்சிலுவை சங்கம் செயல்பட்டு வருகிறது. இந்திய செஞ்சிலுவை சங்கத்தின் கோவை மாவட்டம் சார்பாக கடந்த 2011ஆம் ஆண்டு முதல் இளையோர் செஞ்சிலுவை சங்கம் வாயிலாக கல்லூரி மாணவ மாணவிகளுக்கான பேரிடர் கால மீட்பு, அவசர கால முதலுதவி போன்ற பயிற்சிகள் வழங்கப்படுகிறது. இந்நிலையில் கோவை மாவட்ட செஞ்சிலுவை சங்கம் சார்பாக கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு பேரிடர் கால மீட்பு பணி மேலாண்மை குறித்த 6 நாட்கள் பயிற்சி முகாம் துவங்கியது. இன்னைக்கு இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி அப்படிங்கிறது இந்த டிஸ்ட்ரிக்ட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் டீம் DDRT அப்படிங்கிறத ஃபார்மேஷன், நாட் ஒன்லி தி ஃபார்மேஷன், அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங்கும் இன்னைக்கு கொடுக்கறதுக்காக இங்க நம்ம எல்லாரும் கூடி இருக்கோம். 2011ல இந்த ஆக்டிவிட்டியை நாங்க ஆரம்பிச்சோம். ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நடத்திட்டு அதுல இருக்கக்கூடிய பேர்களை எல்லாத்தையும் கொண்டு டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுப்போம். என்னத்துக்காக இந்த ப்ரோக்ராம் பண்றோம் அப்படின்னா, இந்த பேரிடரும் போது எல்லாமே கவர்மெண்ட் மட்டும்தான் பார்த்துக்கும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல், பேரிடரும் போது அதுக்குன்னு ட்ரைனிங் ஏற்படுத்தி அந்த ட்ரெயின்டு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அவங்க வந்து தே கேன் ஆல்சோ பார்ட்டிசிபேட். அதுக்காகத்தான் இந்த ஆக்டிவிட்டியே ஆரம்பிச்சிருக்கோம். இது இப்போ 2011ல இருந்து 2024 வரைக்கும் பண்ணிருக்கோம். நடுவில் அப்கோர்ஸ் இந்த கோவிட் இயர்ஸ் இருந்தது, அது தவிர இட் ஹஸ் பீன் கோயிங் ஸ்மூத்லி. இதோடைய முக்கியமான காரணம், ஏன் இதை செய்ய வேண்டிய ஒரு நிலைமை இன்னைக்கு வந்திருக்கு அப்படின்னா, பேரிடருங்கிறது இப்போ இந்த கிளைமேட் சேஞ்ச்னால பல நாடுகள்ல பல இடத்துல ரொம்ப ரொம்ப கஷ்டமான நிலைமை இருக்கு. அதாவது மழையெல்லாம், பருவமழையெல்லாம் ஒரு காலத்துல அப்படியே தொடர்ந்து ஒரு ஸ்பொராடிக்கா ஒரு பீரியட் பெய்யும். இப்ப அப்படி கிடையாது. மொத்தமா ஒரு நாள்லயோ 2 நாள்லயோ மொத்த மழையும் பெஞ்சிட்டு போயிடுது, அல்லது வெயில் அடிக்க வேண்டிய நேரத்தில் அடிக்காம பின்னாடி அதனால வருது. ஸோ இந்த மாதிரி